பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோனா 3வது அதிகாரம் 9வது வசனம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்தின் அது என்ன நடந்தது என்று இந்த யோனாவை குறித்த காரியங்கள் நாம் ஒருவேளை அறிந்திருந்த விஷயமாய் இருக்கலாம். காரணம், ஒரு பட்டணம் அழிக்கப்படுகிறது என்று சொன்னபோது யோனா கர்த்தர் அனுப்பின ஒரு காரியத்தை விட்டு அவன் வேறொரு தேசத்துக்கு பிரயாணப்பட ஆரம்பித்தான். காரணம், அந்த தேசத்திலே பாவம் பெருகின போது அதை சொல்லுவதற்கான ஒரு பயத்தோடு கூட யோனா பயணித்து கொண்டிருந்த. ஆனால் அங்கே கப்பல் சேதம் உருவான போது அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். அதிலே யோனாவை கடலில் தூக்கி போடுகிறார்கள். அங்கே ஒரு மீனின் வயிற்றிலே யோனா பயணம் செய்து எட்ட வேண்டிய தூரத்தை எட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கர்த்தர் அனுமதிக்காத இடத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உணர்வடையுங்கள். இந்த நாட்களே நாம் உணர்வடைய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சப்தத்தை கேட்கும் போது ஏதாவது விஷயங்களிலே கர்த்தர் அனுமதிக்காத விஷயங்கள் இருக்கிறீங்களா? இந்த நாட்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் கர்த்தர் அனுமதிக்காத வழிகளிலே நாம் போக விரும்பப்படக்கூடாது. காரணம், அவர் நமக்கு காட்டுகிற வழி, அவர் நமக்கு போதித்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இது நன்மையான வழி, செவ்வையான வழி என்று அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய பாதைகளை அறிந்திருக்கிற தேவனாயிருக்கு. அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய பாதையெல்லாம் பட்ட பகலை போல நம்முடைய பாதையெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளப்படும். நம்முடைய வழிகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவனாயிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் உலகத்தின் சூழ்நிலையை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல ஒருவேளை நாம் சமாதானமாகவும் நம்ம ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேசத்திலே தீமையானது சம்பவிக்கும் போது நாம் அதற்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. அழிந்து கொண்டிருக்க ஆத்துமாக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களிலே தேசத்திற்காய் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு வைராக்கியமான ஒரு வாஞ்சை நமக்குள், அந்த ஆத்தும பாரம் உருவாகட்டும். விசேஷமாய் யோவேல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அவர் ஏனென்றால் அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் நம்முடைய தீங்கை நம்முடைய 7 கடல் ஆழத்திலே போட்டுவிட்டு அவர் நமக்கு கிருபை வைத்தபடியால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கோம். அந்த கிருபை இழந்து போகாதபடி நமக்கு யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கலாம். நாமும் ஒரு நாள் அறியாதிருந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு இந்த ஜீவனை, நித்திய ஜீவனை தந்தார் என்றால் இந்த அழிந்து கொண்டிருக்க ஆத்துமாக்களுக்காக இந்த நாட்களிலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபம் நிச்சயமாய் நம்முடைய தேசத்தை அசைக்கும். இது ஒரு ஜெயமாய் மாற்றப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.